நேயர்களுக்கு எனது வணக்கம். மனம் எங்கே உள்ளது, மனம் எங்கே இருக்கிறது, மனதை எப்படி அடக்க முடியும் என்று உலகத்தில் பல பேர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மனம் என்ற ஒன்று எங்கே உள்ளது என்று பாருங்கள். மனம் என்பது ஒரு கோஷம், அன்னமய கோஷம், மனோமய கோஷம் என்று 5 கோஷத்தில் அது 2வது கோஷமாக வருகிறது. அப்போ மனோமய கோஷம் நம்மளோட தேகத்திலே பிறந்து, இந்த மனோமய கோஷத்தை நீங்கள் தேகத்திலே பிறந்த ஒரு கோஷத்தை நீங்கள் எப்படி அடக்க முடியும், நீங்கள் எப்படி பிரிக்க முடியும், நீங்கள் எப்படி தனியாக எடுக்க முடியும்? 5 கோஷத்தில் அதுவும் உண்டு. அப்புறம் எப்படி அந்த மனோமய கோஷத்தை மட்டும் அடக்க போகிறேன், அதை தூக்க போகிறேன், எடுக்க போகிறேன்னா எப்படி முடியும்? அது உங்களோட பிறந்தது. அதை அடக்கவோ எடுக்கவோ முடியாது, அதை கடக்க முடியும். புரியுதா? கடக்கணும். மனதை கடந்து செல்ல வேண்டும், உடலை கடந்து செல்ல வேண்டும், அன்னமய கோஷத்தை கடக்க வேண்டும், மனமய கோஷத்தை கடக்க வேண்டும், விஞ்ஞானமய கோஷத்தை கடக்க வேண்டும், ஆனந்தமய கோஷத்தை அடைய வேண்டும். புரியுதா? இந்த மாதிரி இந்த 5 கோஷங்களை நீங்கள் ஒரு காலமும் விட்டு விலக முடியாது. 5 கோஷங்களை நீங்கள் கடந்து அந்த பரபிரம்மத்தோடு ஒன்ற வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மனம் அங்கே அமைதியாக இருக்கும். ஒரு ரசத்தை எடுத்து நீங்கள் கலக்குறீங்க, அந்த ரசத்தை கலந்து கொஞ்சம் நேரம் ஆனோன்னு அப்படியே கீழே அப்படியே அந்த ஜீரகம் மிளகு எல்லாமே கீழே இருந்துருதா, மேலே அப்படி தெளிவாக இருக்குதா? அந்த மாதிரி மனம் சஞ்சலப்படாமல் இருக்கும் பொழுது உங்களுடைய மனம் அப்படியே நின்றுவிடும். மனம் நின்று விட்டால் தேகத்துக்கு வேலை இல்லை. அப்போ தேகத்தை அது ஆட்டி வைக்க முடியாது. அப்போ அந்த கோஷம் போய்விடும். அப்புறம் மனமய கோஷத்துக்கு வேலை இல்லை. அன்னமய கோஷத்துக்கு வேலை இருந்ததுன்னா மனமய கோஷத்துக்கு வேலை. அப்போ மனமய கோஷத்துக்கு வேலை இல்லை. அப்போ மனமய கோஷத்துக்கு வேலை இல்லைன்னா பிராணமய கோஷத்துக்கு போயிடும். பிராணமய கோஷங்கிறது தான் நம்மளுடைய சூட்சும தேகத்தின் அடித்தளம். அதுதான் காற்றால் உண்டாகும் அணுக்கள். அந்த அணுக்கள் காற்றினால் உண்டாகும் பொழுது நம்மளுடைய பிராணமய கோஷம் நம்மளுடைய ஒளி உடம்பாக உருவெடுக்கும். இந்த பிராணமய கோஷத்தில் நம்ம காற்றால் சிந்தித்து கொண்டு காற்றாக இருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். சரியா? அப்புறம் உயிர் உடலில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். நம்ம உடம்புக்கெல்லாம் உயிர் 2 இருக்குதுன்னு நான் கொடுத்துருக்கேன் அந்த புக்கில். அதை நீங்கள் படித்து பாருங்கள், தெரியும். எல்லாத்துக்கும் உயிர் 2 உள்ளது. ஒன்று தேகத்துக்கு உண்டானது, இன்னொன்று உயிருக்கு உண்டானது. 2 உயிர் நம்ம உடம்புல இருக்குது. ஒரு உயிர் எங்கே இருக்குது? தனஞ்சயங்கிற வாயுவாக நம்முடைய தேகத்தில் இருக்கிறது. இந்த தனஞ்சயங்கிற வாயு நாம் பிறக்கும்போது தொப்புள் குடி வழியாக அங்கே உள்ளே போய் அடைப்பட்டு இருக்கிறது. இந்த தனஞ்சயின் வாயுவை தான் நீங்கள் வெளியே எடுக்கணும். இதை வெளியே எடுத்தால் தான் நீங்கள் உட்சுவாசமாக சுவாசம் செய்ய முடியும். இல்லைன்னா சுவாசம் செய்ய முடியாது. இந்த தனஞ்சயம் வாயு தான் கடைசி வாயு. 10வது வாயுவில் தனஞ்சயம் வாயு தான் கடைசி 15 நாள் கழித்து அது வெடித்து போகும். ஒன்று வயிறு வெடித்து போகும், இல்லைன்னா மேலே வழியாக மூளையில் வெடித்து போகும். 15 நாள் வரைக்கும் அதில் இருக்கும். நம்ம தேகத்தை செத்ததுக்கப்புறம் அந்த ஒரு வாயு மட்டும் தனஞ்சயம் வாயு, மற்ற எல்லா வாயுவும் போயிடும். தனஞ்சயம் வாயு மட்டும்தான் இருக்கும். அதனால தான் எல்லோரும் இந்த 12, 15, 16ன்னு கொண்டாடுறது. அப்போ தான் பூர்ணமாக ஒரு மனிதன் உடலிலிருந்து உயிர் முழுமையாக போகிறது. இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அந்த தனஞ்சயன் வாயுவை நம்ம இருக்கும்போது அது வெளியேற்றணும். வெளியேற்றிட்டோம்னா அது வழியாக நாம் சிவசுவாசத்தை செய்ய வேண்டும். இங்கே தான் உயிர் எங்கே இருக்குங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கணும். நமக்கு 2 உயிர் இருக்குது. ஒரு உயிர் தனஞ்சயங்கிற உயிர், இது உடலுக்கு உண்டான உயிர். உயிருக்கு உண்டான உயிர் சிரசில் இருக்கிறது. அது முட்டாக உள்ளே இருக்கிறது. அந்த முட்டை நீங்கள் யாருமே மலர வைப்பதில்லை. அதனால தான் அதுக்கு பேர் தாமரையாக கொடுத்தாங்க. அது தாமரைன்னு ஏன் வச்சுருக்காங்க? அதை மலர வைக்க வேண்டும். 1000 இதழ் தாமரை என்று அதுக்கு தான் பேர். சகசரம் அதுக்கு பேர். முகிலம் அதுக்கு பேர் முகிலம். ஒரு முட்டு மாதிரி உள்ளே இருக்கும். நான் தான் இந்த கல்யாண வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பெட்ரமாச்சு கொடுப்பாங்க. பெட்ரமாச்சு இத்தினோண்டு துணிமாக தான் இருக்கும். அது உள்ளே லேசாக சீமனை ஊற்றி அடிப்பாங்க, அப்படி பிரகாசமாக எரியும். அது எப்படி எரியுது? துணி மட்டும். நிறைய பேர் அப்படி தான் கேட்பேன், உள்ளே எப்படி ஒளி தெரியும் அப்படிம்பாங்க. உள்ளே ஏன் தெரியாது? இந்த துணியே ஒளியாக தெரியுதுன்னா அப்போ உள்ளே இருக்க முகிலம் ஏன் ஒளியாக தெரியக்கூடாது? தெரியும்ல. அந்த ஒளி தான் நம்மளுடைய உயிர். உயிருக்குண்டான உயிர். இந்த தனஞ்சயங்கிற வாயு உடலுக்குண்டான உயிர். உயிருக்குண்டான உயிர் அது. உடலை மட்டும் வளர்த்தால் போதாது, உயிரை வளர்க்க வேண்டும். உடலுக்குள்ளே இருக்கிற உயிர் ஒரு நாள் போய்விடும்.
பிரபஞ்சத்தோடு பிரபஞ்சமாக போய்விடும். ஆனால் உயிர்க்குண்டான ஒளியை நீங்கள் பெற்றுவிட்டால் நீங்கள் காலகாலமாக மரணமில்லா பெருவாழ்வோடு நீங்கள் வாழலாம். அதுதான் ஆதிசங்கரர் சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? பிரம்மமும் ஆன்மாவும் ஒன்றாகிய போது புத்தி காணாமல் போய்விட்டது, செயலில் ஈடுபாடு கரைந்து விட்டது. இது அது என்பது எல்லாம் என்ன என்பது எனக்கு தெரியவில்லை. அது என்னவென்றோ எப்படிப்பட்டதென்றோ தெரியவில்லை. அந்த நிலையில் அளவு கடந்த இன்பம் மட்டும் உணர்கிறேன். எப்படி சொல்கிறா பார்த்தீங்களா? பிரம்மமும் ஆன்மாவும். ஆன்மாம்னா என்னது? நம்மளுடைய ஒளி தேகம். பிரம்மம் நம்மளுடைய ஒளி தேகம் ஒன்றாகிய போது புத்தி காணாமல் போச்சு. புத்திங்கிற ஒன்று இது புத்தின்னா என்னது? பகுத்து பார்ப்பது. இது மரம், இது செடி, இது கொடி, இப்படி பகுத்து பார்ப்பதுடைய செயல் போய்விடும். இது அது எதுவுமே தெரியாது. செயலில் ஈடுபாடு கரைந்து விட்டது. செயலில் ஈடுபாடு போயிடுச்சு. என்ன செயல் பண்ணுங்கிறத அந்த சிந்தனையும் இருக்காது. இது அது என்பது எல்லாம் என்ன என்பது எனக்கு தெரியவில்லை. இது ஒரு பொருள், அது ஒரு பொருள், இது ஒரு உருவம் வருது, இது இன்னொரு உருவம் போகுது. ரோட்டில் நடந்தால் எனக்கு அப்படி தான் இருக்கும். ரோட்டில் நடக்கும்போது இது எதுவோ போகுது, ஏதோ வருது, ஒன்றுமே தெரில. ஆனால் எல்லாமே ஒன்றாக ஒரு உலகத்துக்குள்ளே, இந்த சர்க்கஸில் கூண்டுக்குள்ளே அந்த பைக் ஓட்டுவான்ல ஒருத்தன், அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. என்ன பண்ணுறது? அது என்னவென்றோ எப்படிப்பட்டதென்றோ தெரியவில்லை. அந்த நிலையில் அளவு கடந்த இன்பம் மட்டும் இருப்பதை உணர்கிறேன். இதுதான் ஆன்மாவை நாம் பிரம்மத்தோடு இணைத்து அந்த பிரம்மத்தை அனுபவிக்கும் நிலை. வணக்கம்.